லினக்ஸ் சிம்பிளிஃபைடுக்கு எல்லாத்தையும் வர வைக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மெஷினில், அதாவது நம்மளுடைய சர்வர் மெஷினில் எப்படி நம்ம ஆர்பிஎம் பேக்கேஜஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஆர்பிஎம் பேக்கேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு சாஃப்ட்வேராக இருக்கலாம், இல்லை ஒரு டிரைவராக இருக்கலாம். ஸோ எந்த விதமான ஆர்பிஎம் பேக்கேஜஸையும் நம்ம எப்படி வந்துட்டு இதில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம லைவாக பார்க்கலாங்க. ஸோ இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சேனல் லினக்ஸ் மற்றும் லினக்ஸ் ஆப் எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்த போகிறோங்கிறத பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து நீங்கள் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ரெட் ஹேட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரெட் ஹேட் பார்க்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது நம்ம லினக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷனில் நம்ம வந்துட்டு ரெட் ஹேட் டிஸ்ட்ரிபியூஷன் கீழே வருவாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுடைய பேக்கேஜஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் பேக்கேஜஸ்ன்னு இருக்கும். ஸோ அதாவது ரெட் ஹேட் பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எல்லா பேக்கேஜஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். ஸோ ஆர்பிஎம்ங்கிறது ரெட் ஹேட் பேக்கேஜ் மேனேஜர், ரைட்? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரெட் ஹேட் பேஸாக வச்சு ரன் ஆகக்கூடிய நம்மளுடைய சென்டோய்ஸ் ஆகட்டும், இல்லைனா வந்துட்டு ஒரு ஃபெடோரா ஆகட்டும், இந்த மாதிரி நம்ம ரெட் ஹேட்டை பேஸாக ரன் பண்ணக்கூடிய எல்லா லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துலையும் இது வந்துட்டு சப்போர்ட் ஆகுங்க. ஸோ ரெட் ஹேட்டில் மட்டும் கிடையாது, ரெட் ஹேட் பேஸில் வச்சு ரன் ஆகக்கூடிய எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூஷனுக்கும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் பேக்கேஜ் மேனேஜர்ஸ் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸாக நம்ம வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸில் எல்லாத்தையும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம உபுண்டு பேஸில் ரன் பண்ணுறீங்க, இல்லைனா வந்துட்டு டெபியன் பேஸில் ரன் பண்ணுறீங்கன்னா .deb பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பேக்கேஜ் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஆர்பிஎம் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஸோ ஆர்பிஎம் பேக்கேஜஸ் அப்படின்னு நான் சொல்லும்போது எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை மீன் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிஸ்டமில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் யூட்டிலிட்டி எடுத்துக்கலாம். அந்த டிஃபால்ட் யூட்டிலிட்டி வந்து நம்ம எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாங்க. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஐஎஸ்ஓ ஃபைலில் நான் என்னுடைய இதில் மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆப்டிக்கல் டிரைவ் இருக்கு இல்லையா, ஆப்டிக்கல் டிரைவ் இருக்க வேண்டிய இடத்துல என்ன காமிக்குது, நம்மளுடைய சென்டோய்ஸ் காமிக்குது. ஸோ இதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை வந்துட்டு டிரைவை வந்துட்டு மவுண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ மவுண்ட் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை லோட் பண்ணுறேங்க. ஸோ நான் லோட் பண்ணுறதுக்கு என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏதோ ஒரு லொக்கேஷன் லோட் பண்ணிக்கலாம். ஸோ நான் மவுண்டன் கொடுக்குறேன். ஸோ மவுண்டன் கொடுத்துட்டு /dev/ ஸோ SR0ங்கிறது இங்கே எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய CD டிரைவர் டினோட் பண்ணுது, ரைட்? ஸோ எதுக்குள்ளே மவுண்ட் பண்ணுறோம்னா MNT-குள்ளே நம்ம மவுண்ட் பண்ணிக்கலாம், ரைட்? ஸோ ஆல்ரெடி மவுண்டன் வருது, ஸோ நோ இஷ்யூஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்த பேக்கேஜஸ் ஒரு டிஃபால்ட் பேக்கேஜஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கும். ஸோ இது என்ன டிஃபால்ட் பேக்கேஜ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணும் பொழுதே அந்த ஓஎஸ்க்கு தேவைப்படக்கூடிய பேக்கேஜஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீடியோவில் நம்ம RCS log பார்த்தோம் இல்லையா, RCS log நான் என்ன சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, இது ஒரு டிஃபால்ட் பேக்கேஜ், இது வந்து நம்மளுடைய ஓஎஸ் கூடயே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதனுடைய பேக்கேஜஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் ஃபார்மேட்டில் உங்களுடைய சிஸ்டமில் இருக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுடைய பேசிக் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிஃபால்ட்டாக இருக்கும். நம்மளுடைய பேஷ் டெர்மினல் ஆகட்டும், இல்லைனா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய டெல்நெட், இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷன்ஸுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா SSH, SSHD எல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே ஆர்பிஎம் பேக்கேஜஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. ஸோ சப்போஸ் நம்ம அதை நம்ம ரீஇன்ஸ்டால் பண்ணணும், இல்லை நம்ம ஏதாவது ஆல்டர் பண்ணி கோடு போயிடுச்சு நம்ம திரும்ப ரீஇன்ஸ்டால் பண்ணணும்னா நம்ம ஐஎஸ்ஓ லோட் பண்ணி நம்ம அதிலிருந்து எடுத்துக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து அதுக்காக தான் நான் வந்து ஐஎஸ்ஓ லோட் பண்ணி வச்சிருக்கேன், ரைட்? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மவுண்ட் லொகேஷனுக்கு போய்க்கிறேன், ரைட்? ஸோ MNT கொடுத்து ஸோ மவுண்ட் லொகேஷனுக்குள்ளே போய்க்கிறேன். ஸோ மவுண்ட் லொகேஷனில் என்ன இருக்குன்னு பார்த்துடலாம். ஸோ மவுண்ட் லொகேஷனில் ஆப் ஸ்ட்ரீம் இருக்குது. ஸோ என்னோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்டோய்ஸ் நான் முதலே சொல்லியிருந்தேன். நம்ம வந்துட்டு ரெட் ஹேட்லேருந்து சென்டோய்ஸ் மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 4 வீடியோஸ் ஆச்சு. ஸோ லாஸ்ட் ஒரு 4 வீடியோஸே நான் வந்து சென்டோய்ஸ்லேருந்து பண்ணிட்டு இருக்கேன், ரைட்? ஸோ இப்போ நம்மளுடைய இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஸ்ட்ரீம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்குள்ளே தான் எல்லா அப்ளிகேஷன்ஸும் இருக்கும். ஸோ நான் அதுக்குள்ளே மூவ் பண்ணிக்கிறேன், ரைட்? ஸோ இப்போது பேக்கேஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ பேக்கேஜஸ்குள்ளே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எல்லா டிஃபால்ட் பேக்கேஜஸும் இருக்கும், ரைட்? ஸோ நம்மளுடைய சிஸ்டத்துக்கு தேவைப்படக்கூடிய எல்லா ஆர்பிஎம் பேக்கேஜஸுமே இதில் தான் இருக்கும். ஆமாம், இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எது ஒன்று எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா .rpm அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது. இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன் பேக்கேஜுங்க. ஸோ இதில் தான் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யூட்டிலைஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்போஸ் வந்து நீங்கள் வந்துட்டு இன்டர்நெட்டில் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு பேக்கேஜ் டவுன்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அது எப்படி அப்படிங்கிறதையும் நான் வந்துட்டு வீடியோட முடிவில் சொல்கிறேன், ரைட்? ஸோ இப்போ வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸுக்காக நம்ம வந்துட்டு சிடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைலையே நம்ம வந்து ஐஎஸ்ஓக்குள்ளே இருக்கக்கூடிய ஃபைலையே நான் வந்து ஒர்க் பண்ணி காமிக்கிறேன், ரைட்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஆர்பிஎம் ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம். ஸோ கிளியர் பண்ணிவிட்டு
ஸோ இங்கே வந்துட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஆர்பிஎம் கொடுக்குறேன், ரைட். ஸோ ஆர்பிஎம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கோடுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கோடு ஒரு பேக்கேஜ் இருக்கா, இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எப்படி சர்ச் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்பிஎம் ஹைஃபன் கொடுத்து கியூ பேஸ்ட் பண்ணுவேன். ஸோ கியூங்கிறது என்ன, கொரின்னு அர்த்தம். ஸோ கொரியில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம ஒரு பேக்கேஜஸை ஃபைண்ட் பண்ணுறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் இதில் பார்த்த மாதிரி RHCSA நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ RHCSA இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறேன், ரைட். ஸோ RPM query queue, ஓகே ஓகே ரைட். ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, உங்களுடைய பேக்கேஜஸ் எல்லாமே ஸோ இப்போ RHCSA இருக்கக்கூடிய எல்லா பேக்கேஜஸும் வருது. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய மெயின் பேக்கேஜ். ஸோ இதெல்லாம் வந்து அடிஷனல் பேக்கேஜஸ். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய கரண்ட் லொகேஷனில் இருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் சப்போஸ் நமக்கு தெரியல இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு நம்ம இந்த கோடை வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ ஜெனரலாக வந்துட்டு ஆர்பிஎம்னு கொடுத்துட்டு நம்ம ஹைஃபன் கொடுத்து கொரி கொடுத்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா RHCSA கொடுப்போம். ஸோ இப்போ வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு எக்ஸாக்டான பேக்கேஜஸ் வந்து நமக்கு காமிக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய பேக்கேஜஸ் அதோட சேர்த்து அதனுடைய டிபெண்டன்சி பேக்கேஜஸ் எல்லாமே காமிச்சுது. ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த பேக்கேஜ் மட்டும் நமக்கு வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வந்து ரெப்ரசென்ட் பண்ணி கொடுக்கும். ஸோ கியூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா query. ஸோ நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பவும் போல நம்ம மேன் பேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன டிஃபால்ட் கமாண்ட்ஸ் இருக்குது, என்னென்ன ஃபிளாக்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹைஃபன் ஐ UFE, ஸோ இந்த மாதிரி டிஃபால்ட் இது இருக்குது. ஸோ ரீஇன்ஸ்டாலுக்கு டபுள் டேஷ் கொடுக்குறது, சாரி ஆர்பிஎம் கொடுக்குறது. ஸோ ஆர்பிஎம் கொடுத்து கொடுத்தோம் அப்படின்னோம்னா என்ன ஆகும், அந்த பேக்கேஜஸ் அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஆர்பிஎம் கொடுத்து கொடுத்தோம்னா இன்ஸ்டால் ஆகும். ஆர்பிஎம் கொடுத்து கொடுத்தோம்னா அப்கிரேட் ஆகும். ஆர்பிஎம் கொடுத்து கொடுத்தோம்னா ஃப்ரெஷ்ஷன் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஃப்ரீ டைமில் வந்துட்டு என்னென்ன ஃபிளாக்ஸ் இருக்குது, அந்த ஃபிளாக்ஸ் எதுக்கெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம், இப்படிலாம் பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்துட்டு ஒரு சில ஃபிளாக்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு ஃபைலை நம்ம இன்ஸ்டால் பண்ணலாங்க. ஸோ நமக்கு தெரியும் RHCSA நம்ம சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இப்போ தான் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். பட் இருந்தாலும் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆர்பிஎம் கொடுத்துக்குங்க, ரைட். ஸோ ஹைஃபன் கொடுத்து ஒரு ஐ கொடுத்து நான் வி கொடுத்துக்கிறேன். ஸோ வி வேண்டாம், IH ஃபிளாக் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெச் ஃபிளாக் யூஸ் பண்ணிட்டு RHCSA. ஸோ ஹெச்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த ஃபார்மேட் வந்து இன்ஸ்டால் ஆகும்போது ஒரு பார் மாதிரி நமக்கு இன்ஸ்டாலேஷன் காமிக்கும் இல்லையா, அது விசிபிலிட்டிக்காக வேண்டி நம்ம கொடுக்குறோம். ஸோ ஐங்கிற ஃபிளாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் டினோட் பண்ணுது, ரைட். ஸோ RHCSA கொடுத்துட்டு அது பேக்கேஜினுடைய நேம் தெரிஞ்சதுன்னா கொடுத்து நீங்கள் வந்துட்டு என்டர் அடிச்சுக்கோங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ராக்ரஸ் பார்க்காக வேண்டி நம்ம யூஸ் பண்ண கோடு தான் இந்த ஹெச். ஐங்கிறது இன்ஸ்டால்னு மீன் பண்ணியிருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம வந்து இந்த பேக்கேஜ் ஆல்ரெடி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஆல்ரெடி இன்ஸ்டால் அப்படிங்கிற மாதிரி காமிக்குது, ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்டேட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ எப்படி நம்ம அப்டேட் ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் இங்கே ஆர்பிஎம்னு கொடுத்துட்றேன். ஆர்பிஎம் கொடுத்து நான் ஹைஃபன் கொடுத்து நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ அப்டேட் ஆப்ஷன் கொடுக்குறேன், ரைட். ஸோ அப்டேட் ஆப்ஷன் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா RHCSA ஓகே. ஸோ ஹைஃபன் கொடுத்து நம்ம பேக்கேஜை கொடுத்து நம்ம இப்போ என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, ரைட். சாரி டபுள் கொடுத்துருக்கேன்னா ஓகே. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு அப்டேட் ஆயிருக்கு. ஸோ ஜென்ரலாக வந்து ஐ அப்படிங்கிறது எதை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்துட்டு இன்ஸ்டாலர் டினோட் பண்ணுது. யூங்கிறது எதை டினோட் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்டேட் அப்படிங்கிறது டினோட் பண்ணும். ஸோ இப்போ வந்து பேக்கேஜை நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்டேட் ப்ளேஸ் பண்ணுவோங்க, ரைட். ஸோ இப்போ இந்த பேக்கேஜை பற்றின டீடைல்டான டிஸ்கிரிப்ஷன் நான் பார்க்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்பிஎம் ஹைஃபன் QAI கொடுத்துருவேன். கொடுத்துட்டு ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RHCSA கொடுத்துடலாம். ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இந்த பேக்கேஜை பார்த்தீங்கன்னா டீடைல்டான டிஸ்கிரிப்ஷன் வரும். ஸோ பேக்கேஜ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, ஸோ என்ன ரிலீஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், ஸோ அதனுடைய வெர்ஷன் என்ன, அதோடைய ஆர்கிடெக்சர் என்ன ஆர்கிடெக்சருக்காக நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம், ரைட். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா என்ன சிக்னேச்சர் பயன்படுத்துது, ரைட். ஸோ அது மாதிரி எங்கேருந்து நம்ம எடுத்திருக்கோம், இப்போ நம்ம கரெக்டாக எந்த வெண்டர் பயன்படுத்திட்டு இருக்கோம், ஸோ எல்லா டீடைல்ஸுமே வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ டீடைல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹைஃபன் ஐ அப்படிங்கிற ஃபிளாக் கொடுக்கணும். அதாவது கொரி பிளேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு ஐங்கிற ஃபிளாக் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பேக்கேஜ் இந்த பேக்கேஜ் கொடுத்தீங்கன்னா அந்த பேக்கேஜை பார்த்தீங்கன்னா டீடைல்டான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகுங்க, ரைட். ஸோ இதே மாதிரி இந்த பேக்கேஜஸ் வந்து லாஸ்ட் எப்போ ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், ஒரு அப்டேட் ஆகட்டும் இல்லைனா ஒரு இன்ஸ்டால் ஆகட்டும், அந்த பேக்கேஜை நம்ம எப்போ ரீசெண்டாக ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அது நம்ம எப்படி பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்பிஎம்னு கொடுத்துடலாம். ஸோ ஆர்பிஎம்னு கொடுத்துட்டு நான் வந்துட்டு ஹைஃபன் கொடுத்து QA கொடுத்து
லாஸ்ட்னு கொடுக்குறேங்க. லாஸ்ட்னு கொடுத்துட்டு சாரி லாக் எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்துட்டு லாஸ்ட்டாக எப்போ நம்ம இதை ஆல்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26th ஜூலை வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்ம வந்து ஆல்டர் பண்ணியிருக்கோம். ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா 26th ஜூலை தான் நான் வந்து இந்த CentOS மிஷின் நான் இன்ஸ்டால் பண்ணேன். ஸோ அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அந்த டேட் அண்ட் டைம் காமிக்குது. எப்போ வந்து நம்ம சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டில் தான் இது வந்து காமிக்குது. அதுக்கப்புறம் எந்த விதமான அப்டேட்டும் இல்லைன்னு வருது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மல்டிபிள் இன்ஸ்டாலேஷன்ஸ் இல்லை மல்டிபிள் அப்டேட்ஸ் நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னீங்கன்னா எப்போ நீங்கள் அப்டேட் பண்ணீங்க, அதாவது லாஸ்ட் எப்போ நீங்கள் வந்துட்டு அப்டேட் ஆப்ரேஷன் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க, இல்லைனா லாஸ்ட் எப்போ இன்ஸ்டால் பண்ணீங்க, ரீஇன்ஸ்டால் பண்ணீங்க, இந்த மாதிரி எல்லா ஆப்ரேஷன்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துட்டு இதில் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆயிருங்க. ரைட். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அன்இன்ஸ்டால். ஸோ அன்இன்ஸ்டாலுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஸோ ஆர்பிஎம்னு கொடுத்துட்டு ஹைஃபன் கொடுத்து நம்ம ஈன்னு பார்த்துருந்தோம் இல்லையா, எரேஸ்ன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஸோ எரேஸ்ன்னு கொடுத்துட்டு நம்ம வந்துட்டு RCS லாக் கொடுக்குறோம். ரைட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா ஃபெயில்டுன்னு வருது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா அது கூட வந்துட்டு மல்டிபிள் பேக்கேஜஸ் வந்து டிபெண்டன்சி பேக்கேஜஸ் இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு இந்த பேக்கேஜஸை அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. ஸோ அதுவும் ஒரு பெட்டர் ஆப்ஷன் தான். சப்போஸ் நான் அன்இன்ஸ்டால் பண்ணாலும் நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சர்வீசஸ் ரன் ஆகிறதுக்காக வேண்டி நான் திரும்பவும் ரீஇன்ஸ்டால் தான் பண்ணுவேன். இப்போ வந்துட்டு நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஃபயர்ஃபாக்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னீங்கன்னா அந்த ஃபயர்ஃபாக்ஸ் உங்களுக்கு வேண்டாம், நீங்கள் ரிமூவ் பண்ணுறீங்க அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம சொன்ன எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஆர்பிஎம் நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் இருக்கா நம்ம மிஷின்லையும் பார்த்துடலாம். ரைட். ஸோ ஆர்பிஎம் கொடுத்து ஹைஃபன் கொரி கொடுத்து நம்ம வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ்னு கொடுக்குறேன். எஸ், நம்மகிட்ட ஃபயர்ஃபாக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபயர்ஃபாக்ஸ் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆர்பிஎம் கொடுத்து நான் இங்கே என்ன பண்ணேன்னா ஹைஃபன் கொடுத்துட்டு நான் இங்கே வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ்னு கொடுத்து என்டர் அடிக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா நம்மளுடைய பேக்கேஜஸ் வந்துட்டு இரேஸ் ஆயிரும், அன்இன்ஸ்டால் ஆயிரும். ஓகே. ஸோ இப்போ எந்த விதமான கொரியும் நமக்கு வரல, இல்லை எந்த விதமான நமக்கு ஆப்ஷன் காமிக்கல அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரேஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கொரி பிளேஸ் பண்ணி பார்க்கலாம் இல்லைங்களா, சரிங்களா. இப்போ நம்ம கியூ பிளேஸ் பண்ணி நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் வச்சோம் அப்படின்னா ஸோ பேக்கேஜ் ஃபயர்ஃபாக்ஸ் இஸ் நாட் இன்ஸ்டால்ட் அப்படின்னு வந்துருச்சு. அதாவது நம்ம கிட்ட ஃபயர்ஃபாக்ஸ் இருந்த பேக்கேஜை ரிமூவ் பண்ணணும்னா இப்படி ரிமூவ் பண்ணிக்கலாம். ரைட். ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம் பேக்கேஜஸை வந்து ப்ராப்பராக நம்ம வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணுவோம். அதே மாதிரி இப்படி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ராப்பராக வந்துட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு ஆஃப்லைனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். சரி. ஸோ ஆன்லைனில் ஒர்க் பண்ணோம்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு wget அப்படிங்கிற கமாண்டை பயன்படுத்துவோங்க. ரைட். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே வந்துட்டு ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நெட்வொர்க் டவுன்லோடர். ஸோ இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜினுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நெட்டில் இருந்து அது உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுக்கும். ஸோ அந்த ரோல் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு wget வந்து பயன்படுத்தி யூட்டிலைஸ் பண்ணி கொடுக்கும். ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஸோ ஒரு wget அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேக்கேஜோடைய எக்ஸாக்ட் லொகேஷன் ஸோ HTTPSன்னு கொடுத்துட்டு ரைட். ஸோ நான் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிளாக வந்துட்டு ஒரு பேக்கேஜஸை வந்துட்டு ஒரு வெப்சைட்டில் லோட் பண்ணி வச்சுட்டு அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய பேக்கேஜை நீங்கள் டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதாவது பேக்கேஜுடைய எக்ஸாக்ட் லொகேஷன் நமக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம wget அப்படிங்கிற கோடை பயன்படுத்தி நம்ம பேக்கேஜஸை டவுன்லோட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் டம்மி லொகேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணாலும் உங்களுக்கு லொகேஷனில் இருந்து எதுவும் வராது. பட் இதுவே வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு டிரைவர் நீங்கள் சர்ச் பண்ணுறதாகட்டும் ஒரு இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேக்கேஜஸ் வந்து தெரியாமல் நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஃபயர்ஃபாக்ஸுடைய பேக்கேஜ் வந்து டிஃபால்ட் ஓஎஸ்லேருந்து எடுத்துக்கலாம். சப்போஸ் அப்படி இல்லை அந்த டிஃபால்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் இல்லைன்னா நமக்கு அவங்களுடைய வெப்சைட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய லிங்க் எடுத்து நம்ம டேரக்ட் ஆர்பிஎம் பேக்கேஜஸ்க்கான லிங்கை எடுத்து நம்ம wget கொடுத்து நம்ம அந்த பேக்கேஜை டவுன்லோட் பண்ணி வச்சு நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி நம்மளால வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ப்ராசஸை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிஎம்னு நம்ம சொல்கிறோம். பட் ஆனால் நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க நம்ம M அப்படிங்கிற பேக்கேஜ் மேனேஜர் தான் நம்ம பயன்படுத்துவோம். YUM அப்படிங்கிறத நம்ம இன்ஸ்டாலேஷன் பயன்படுத்துவோம். ஸோ எம்முக்கும் ஆர்பிஎம்க்கு என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது நீங்கள் கேட்பீங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் இப்போ சொல்லிடுறேங்க. ஸோ M அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பேக்கேஜஸில் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம
இதை பார்த்தோம் இல்லைங்களா, நம்ம வந்துட்டு ஆர்சிஎஸ் லாக் பார்த்தோம் இல்லையா. ஸோ ஆர்சிஎஸ் லாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நம்ம நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு, டிபெண்டன்சி பேக்கேஜஸ் இருக்குது, இதை நீங்கள் அன்இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஒர்க் ஆகாது அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு இல்லையா. ஸோ இதுவே நம்ம எம் அப்படிங்கிற கமாண்டை நம்ம பயன்படுத்தி நம்ம ஒர்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த டிபெண்டன்சி பேக்கேஜஸ் கூட சேர்ந்து நம்ம வந்து ரிமூவ் ஆயிரும். ஸோ அதே மாதிரி ஒரு சாஃப்ட்வேர் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா எம் பயன்படுத்தி இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சாஃப்ட்வேர் ரன் ஆகிறதுக்கு டிபெண்டன்சி பேக்கேஜஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அது வந்து இன்டர்நெட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபெச் பண்ணி டவுன்லோட் பண்ணி நமக்கு வந்து ரன் ஆயிரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எம்முக்கும் நமக்கு வந்துட்டு ஆர்பிஎம்க்கு இருக்கக்கூடிய வித்தியாசம். ஸோ ஆர்பிஎம் வந்து மோஸ்ட்லி டெக்ஸ்ட் பேஸ்ட் எடிட்டரில் நம்ம இன்ஸ்டால் பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ எம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மெத்தட்லையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்லையும் பயன்படுத்தலாம், இதே மாதிரி கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ்லையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறதுக்காக வேண்டி நம்ம வந்து இதை பயன்படுத்தலாங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கேள்வி எல்லாருடைய மைண்டில் இருக்கும், என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு டிஃபால்ட்டாக ஒரு பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு டிரைவரை நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக என்னுடைய சிஸ்டமில் நான் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு பார்த்தேங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லினக்ஸ் ஃபைல்ஸில் ஜென்ரிக்கான ஃபைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த விதமான டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பெசிஃபிக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் ஜென்ரிக்கான ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்கள் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேக்கேஜஸ்குள்ளார ஒரு கான்ஃபிகர் ஃபைல் இருக்கும். ஸோ அந்த கான்ஃபிகர் ஃபைலை நம்ம எடுத்துக்கலாம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு மேக் அப்படிங்கிற ஒரு ஃபைல் கொடுத்துருப்பாங்க. அந்த மேக்ங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் கொடுத்துருப்பாங்க, அதை ரன் பண்ணலாம். அதுக்கப்புறம் மேக் இன்ஸ்டால் அப்படிங்கிற ஒரு ஸ்கிரிப்ட் ஃபைல் ரன் பண்ணோம்னா நமக்கு வந்துட்டு இன்ஸ்டாலேஷன் ஃபைல் வந்து ரெடி ஆயிரும். அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கிரிப்ட் பேசிஸில் ஒர்க் பண்ணும். ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது, ஒரு ஜென்ரிக்கான ஃபைல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்பெசிஃபிக் இல்லாத ஃபைலை எப்படி நம்ம வந்துட்டு எடுக்கிறது, டவுன்லோட் பண்ணுறது, இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுறேங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சின்ன லைக் எனக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். மேலும் இதுபோல் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.